அத்தனை பேரையும் நான் என் பிள்ளைங்களா நினைக்கிறேன். அவங்களாம் என்னை அப்பனா நினைக்கிறேன், என்ன விஜய் அண்ணனா நினைக்கிறாங்க. ஸோ என்னை அப்பனா நினைக்கிறேன். ஒரு வருமானத்தை விட்டுட்டு நான் அரசியலுக்கு போறேன், மக்களுக்காக நான் உழைக்க போறேன், மக்களுக்காக சர்வீஸ் பண்ண போறேன், அதுதான் என்னுடைய இனிமைய வாழ்க்கை அப்படின்னு முடிவெடுத்துட்டு ஒரு புள்ள போகுதுன்னு அவர் அப்ப எவ்வளவு சந்தோஷப்படுறேன். நீட் அப்படின்றதுனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையில இழந்திருக்கிறாங்க. ஸோ அதை பத்தி அவர் ரொம்ப அழகா பேசியிருக்காரு, வரவேற்கத்தக்க பேச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழணும், தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னுடைய லைஃபையே கொடுக்கணும், அந்த லைஃபே அவங்கதான் அப்படின்ற வாழணும். எல்லாருமே விஜய்க்காக இருக்கு, எனக்காக யாரும் இல்லை, யாருக்காகவும் இல்லை, ஒன்லி விஜய்க்காக அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. விஜய்க்காகத்தான் இன்னைக்கு அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வெற்றி கழகத்துல அவங்க இருக்காங்க, அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அவருக்காகத்தான் பாடுபடுவாங்க, அவருக்காகத்தான் வாழ்வாங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு எம்ஜிஆர் ஐயா அவர்களை பார்க்குற போல தான் தோணும். அதனால 2 வரி மட்டும் பாடிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, என்றும் நல்லவங்க எல்லாமே உங்க பின்னால, நினைச்சதெல்லாம் நடத்திடுவோம் கண்ணு முன்னால. என்ன செஞ்சிடலாமா? ராயப்ப ஸ்டைல சொல்லிடுங்க. கிழக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியிலே நம்ம சந்திக்கக்கூடிய திரை ஜாம்பவான் S.A. சந்திரசேகர் சார் அவர்களை தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அவருடைய கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு, அவங்க நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம். சார், இன்று நேற்று உங்களுடைய பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருந்தீங்க. நேற்று இருந்த பிஸி ஷெட்யூல்ல உங்களுடைய பிள்ளைகளை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு அவர்களை சந்திச்சிருக்கீங்க. ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகளை சந்திச்சு பாக்குறீங்க. எப்படி இருக்கு சார் அந்த தருணங்கள்? நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பிறந்தநாளுக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. ஏன்னா எல்லாமே விஜய் நேசிக்கின்ற அத்தனை பேரையும் நான் என் பிள்ளைங்களா நினைக்கிறேன், அவங்களாம் என்னை அப்பனா நினைக்கிறேன், என்ன விஜய் அண்ணனா நினைக்கிறாங்க. ஸோ என்னை அப்பனா நினைக்கிறேன். அதனால என்னுடைய பிறந்த நாள் அவங்க வீட்டுல அவங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி இங்க கொண்டாடுறேன். நான் கொண்டாடுறது கிடையாது, பிறந்த நாள்னு நான் கொண்டாடுறதே கிடையாது. அந்த நாள் ஏதாவது பிரயோஜனமான நாளா இருக்கணும். என்னுடைய பிறந்த நாளைக்கு இன்னைக்கு விஜய் அவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கல்வி விருது வழங்கும் விழா நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்படியே கடவுள் எங்களை அந்த அளவுக்கு நாங்க அப்படி நினைக்கிறோம். பிறந்த நாளை நம்ம மட்டும் நம்ம குடும்பம் மட்டும் கொண்டாடிட்டு புது சட்டையை போட்டுட்டு அது பிறந்த நாள். பிறந்த நாள் ஒரு மனுஷன் பிறக்கிறான், இருக்கிறான், போயிட்டான் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவன் இந்த உலகத்துல வந்ததுக்கு உண்டான ஒரு அடையாளம், வாழ்ந்ததுக்கு உண்டான ஒரு அடையாளம், இதை விட்டுட்டு தான் அவன் போகணும். அப்படி ஒரு அடையாளத்தோட நம்ம வாழணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை அமையணும். கல்வி விருது வழங்கும் விழா போது மிகப்பெரிய அளவுல ஒரு 1500 மாணவர்களை அழைச்சு அவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து அவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுத்து மிகப்பெரிய உற்சாகத்தை விஜய் சார் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக படைகள் அதுக்காக ஒரு பெரிய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. இதை விட என்ன பெருமை வேணும் இல்லையா? இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு வருமானத்தை விட்டுட்டு நான் அரசியலுக்கு போறேன், மக்களுக்காக நான் உழைக்க போறேன், மக்களுக்காக சர்வீஸ் பண்ண போறேன், அதுதான் என்னுடைய இனிமைய வாழ்க்கை அப்படின்னு முடிவெடுத்துட்டு ஒரு புள்ள போகுதுன்னு அவர் அப்ப எவ்வளவு சந்தோஷப்படுறேன். அதனால நீங்க ஆசைப்பட்டீங்க ஆரம்பத்துல?
ஆமா, ஆரம்பத்துல இருந்தது பல பல வருஷங்களா அவர் என்னைக்கு நடிகரா வந்தாரோ அப்ப இருந்து நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த அந்த கனவு இன்னைக்கு நிறைவேறுது. மாணவர்களை உற்சாகப்படுத்தும் போது அவர்களோட பேசும்போது விஜய் சார் நிறைய தகவல்களை சொல்லியிருக்காங்க. தலைவர்கள் முக்கியமா தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். தலைவர்கள் ஒரு துறைக்கு மட்டும் தேவை கிடையாது, எல்லா துறைகளுக்கும் தலைவர்கள் தேவை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அந்த ஒரு விஷயம் வந்து மக்களிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு. தலைவர்களை குறித்து பேசும்போது நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு. நல்ல தலைவர்கள் வேணும்ன்றது உண்மைதானே. ஆமா, ஒரு தலைவன் நல்லா இருந்தா தொண்டன் நல்லா இருப்பான். தலைவனும் தொண்டனும் நல்லா இருந்தா அந்த நாடு நல்லா இருக்கும். தலைவர்களை குறித்து பேச இப்ப நீட் எக்ஸாம் குறித்து பேசியிருக்காரு. இன்றைய பேச்சுல வந்து நீட்டை குறித்து பகிரங்கமா பேசியிருக்காரு. நீட் அப்படின்றதுனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாழ்க்கையில இழந்திருக்கிறாங்க. சோ அதை பத்தி அவர் ரொம்ப அழகா பேசியிருக்காரு. வரவேற்கத்தக்க பேச்சு. வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க இருக்கீங்க, புரியுது சார். அதே நேரத்துல இங்க நடக்கக்கூடிய இந்த அரசியல் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு வரவேற்பு பெறுது. விஜய் சாரை பொறுத்தவரையில ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பயத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அப்படின்னும் போது அதுதான் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குது. ஏன்னா நீங்க ஆசைப்பட்டது இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சி துவங்கணும், இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும், இந்தியாவுக்கு பிறகு ஒரு மக்கள் வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவன் உருவாகணும் அப்படின்றது உங்க மனசுல நீண்ட காலமாக இருந்த ஒரு விஷயம். அதை இன்னைக்கு சாத்தியப்படும் போது அதுக்குள்ள உங்களுடைய அந்த எப்படி இருக்கு? அதான் சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் சொல்ல வேண்டியது பூரா நீங்க சொல்லிட்டீங்கல்ல. ஒரு நல்ல தலைவன் வேணும், ஒரு இளைஞன் வந்து தமிழ்நாட்டுக்கு தலைவனாகணும், தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழணும், தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னுடைய லைஃபே கொடுக்கணும், அந்த லைஃபே அவங்கதான் அப்படின்ற வாழணும் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது பெருமைப்பட வேண்டிய தலைவர். அப்போ பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்கு. படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்றது இந்த காலகட்டத்துக்கு எவ்வளவு முக்கியமா இருக்குன்னு பாக்குறீங்க? படிச்சவங்க வரும்போது இன்னும் நல்லதானே சார். அதாவது படிப்பு ஒரு அறிவை கொடுக்குது, அதே நேரத்துல அவங்க வந்து புது அறிவை வளர்த்துக்கணும். படிப்புன்றது படிப்பு அறிவு, பட்ட அறிவு. பட்டம் பெறுகிறதுனால வர அறிவு, பட்ட அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. படுகின்ற பாடனால நமக்கு ஒரு அறிவு வந்து அனுபவம். அந்த படிச்சவங்க இந்த அனுபவம் சேரும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது, நல்ல சிந்தனை வரும். அதை வச்சு அவர் சொல்லியிருக்காங்க. உங்களோட இணைந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள், உங்களுடைய சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் என்று வெற்றி கழகத்தோட இணைவார்கள், அவர்களுக்கான எதிர்காலம் எப்படி இருக்கும்? இல்ல, அவங்க எல்லாருமே விஜய்க்காக தான் இருக்காங்க. எப்ப இணைவார்கள், எப்போ இணைஞ்சிட்டாங்க. அவர் என்னைக்கு உறுப்பினர் ஆகணும்னு சொன்னாங்களோ அத்தனை பேர் உறுப்பினர் ஆயிருக்காங்க. தனியா வந்து இணையில இல்லை. எனக்கு வேணா நான் தனியா ஏதாவது அமைப்பு வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆரம்பத்துல இருந்ததுனால அப்படி எல்லாருமே வந்து விஜய்க்காக இருக்கு. எனக்காக யாரும் இல்லை, யாருக்காகவும் இல்லை. ஒன்லி விஜய்க்காக அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. விஜய்க்காகத்தான் இன்னைக்கு அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றி கழகத்துல அவங்க இருக்காங்க. அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அவருக்காகத்தான் பாடுபடுவாங்க, அவருக்காகத்தான் வாழ்வாங்க. விஜய் சாரை பொறுத்த வரைக்குமே எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்தவர். இல்ல சார், விஜய் மக்கள் இயக்கம் இந்த கட்சியை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நீங்க தான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு புசி ஆனந்த் என்ற போல ஒரு நபர் இருக்கிறார், வளர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி பாங்க.